அக்கா ஏதாவது சொல்லுக்கா. அப்பா அம்மா எங்கக்கா? அப்பா அம்மாவை லாக்அப்ல போட்டுட்டாங்க. லாக்கப்பா? ஐயோ, லாக்கப்லையா? எதுக்கு? என்னாச்சுக்கா? அதாவது வக்கீல் இல்லனா பெரிய மனுஷங்க யாராவது தெரிஞ்சா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் விடுவேன்னு சொன்னாங்க. அண்ணன் ஏதாவது பண்ணுன ப்ளீஸ். துளசி, உன்னாலதான் பெரிய தலைவலியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேண்டான்னு எத்தனை தடவை சொன்ன? யாராவது கேட்டீங்களா என் பேச்ச? டேய் கேசவா, உன் மாமனாரு எம்எல்ஏ தானே, அவர்கிட்ட சொல்லி இந்த ஸ்டேஷன்ல பேச சொல்லலாம் இல்லடா. டேய் அண்ணன் அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. எப்படியாவது எங்க அப்பா அம்மாவை விட்டு சொல்லுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பேபி ப்ளீஸ் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி தான் பண்ண முடியுமான்னு கேளு. சரி இருங்க வர. சார் வாங்க சார், வாங்க மேடம். சார் வாங்க சார், வாங்க மேடம், வாங்க வாங்க சார். என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடாதா சார்? நீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டேனே சார். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வந்து விசாரிச்சேன். அதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல சார். பெரிய சார் உங்களுக்கு போன் பண்ணா நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணல, அவரு சட்டப்படிதான் நடந்துகிட்டாரு, மரியாதையா தான் ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பெரிய சார் கால் பண்ணாருன்னா நானே உங்களை கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்ல விட்டுட்டு போனாருன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். ப்ளீஸ் சார். பெரிய சாரு சார் அவரே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லும் போது நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பண்ணது தப்பு தான் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சாரி சார். சார் இந்த ஏரியால ஏதாவது பிரச்சனைனா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க சார். எதுனாலும் நான் வந்து பாத்துக்கிறேன் சார். நானே வந்து டீல் பண்றேன் சார். தேங்க்யூ சார். அப்ப நான் வர்றேன் சார். நீங்க போங்க சார், நீங்க போங்க மேடம். போங்க சார். தயவு செஞ்சு தண்ணியாவது குடி. வேண்டாம்மா, எதுவும் வேண்டாம் எனக்கு. மாமா, அத்தை, அப்பா. அழாதம்மா. ஐயோ கடவுளே. அதான் நாங்க வந்துட்டோம்ல. அஞ்சலி எதுக்கு அழற? எங்களுக்கு ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் இல்லப்பா. சரி சரி அழாதடா, அழாத. ஒண்ணு இல்ல முருகா. துளசி அழாத. அப்பா நான் அவ்வளவு கெஞ்சியும் இன்ஸ்பெக்டர் உங்களை விடல. அங்க என்னப்பா நடந்தது? புரியலம்மா, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே புரியல. கவிதா, என்ன மாமா? அத்தையை கூப்பிடுமா. அத்தை, மாமா கிளம்பிட்டாங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா? ஆ, இன்னைக்கு எப்படி மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா மறந்துட்டீங்களா? சிவராமா, அந்த பையனை பத்தி விசாரிச்சியாப்பா? அத பத்தி தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் வந்துட்டு போய் 2-3 நாள் ஆச்சேடா. அவனுக்கு நாம ஏதாவது பதில் சொல்லணும்ல. அந்த பையன் யாரு, அவன் குணம் எப்படி, சம்பாத்தியம் எப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. விசாரிக்கிறோமா.
அத்தை, அஞ்சலி விஷயத்துல நாம அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆறாமற பேசி முடிவெடுத்துக்கலாம் அத்தை. ஆமா, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. வந்த நல்ல சம்பந்தம் அப்படியே போயிடட்டும். இப்படி நிதானமா இருந்து அஞ்சலி வாழ்க்கைய கோட்டை விட்டுறாதீங்க. அத்தை சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? துளசி விஷயத்துல நம்ம கண்ணு முன்னாடியே என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால அஞ்சலி விஷயத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா தான் முடிவு எடுக்கணும். துளசி விஷயத்துல ஜாதகம் சரியில்லை, அதனால அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அஞ்சலி விஷயத்துலயும் அப்படி ஏதாவது நடக்குமா என்ன? கரெக்ட் பேபி. ஆமாப்பா, நம்ம பெருசா யோசிக்க வேணாம், பேசிடலாம். அவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி அவ்வளவு மரியாதையா பொண்ணு கேட்டிருக்காரு. நம்ம பதிலுக்கு அவருக்கு மரியாதை செய்யணும்ல. நல்ல ஆளா இருந்தா குடுக்கலாம். அதுக்காக உடனே பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்களா? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறேன் மாமா. சரி பாட்டி வரேன் பாட்டி. எனக்கும் டைம் வாங்க ஆச்சு, போலாம். நான் கிளம்புறேன். சரி, வரேன் பாட்டி. அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு போறியா? எந்த ஆபீஸ்? ஸ்ரீகாந்த் சார் ஆபீஸ்க்கு தான்ப்பா. அந்த ஆபீஸ்க்கு எதுக்கு? வேற எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குதுப்பா. வீட்லயே உட்கார்ந்திருந்தா மைண்ட் ஒரு மாதிரி ஆகுது. அதுவும் இல்லாம அந்த ஆபீஸ்க்கு போனா தியா எப்படி இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.